ஓம் சாந்தி. 30/7/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, ஒரே ஒரு தந்தை மாத்திரம் துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவர். அவர் மாத்திரமே உங்கள் துன்பங்கள் அனைத்தையும் அகற்றுகின்றார். எந்த மனிதராலும் எவருடைய துன்பத்தையும் அகற்ற முடியாது. கேள்வி: உலகில் அமைதியின்மைக்கு காரணம் யாது? எவ்வாறு அமைதி ஸ்தாபிக்கப்படுகின்றது? பதில்: எண்ணற்ற சமயங்களே உலகில் அமைதியின்மைக்கு காரணம் ஆகும். கலியுகத்தின் இறுதியில் வேற்றுமை உள்ள பொழுது அமைதியின்மை ஏற்படுகின்றது. தந்தை வந்து ஓர் உண்மையான தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார். பின்னர் அங்கு அமைதி ஸ்தாபிக்கப்படுகின்றது. லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யத்தில் அமைதி இருந்தது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அங்கு தூய தர்மமும் தூய செயலும் இருந்தன. நன்மை அளிக்கும் தந்தை அப்புதிய உலகை மீண்டும் ஒருமுறை படைக்கின்றார். அங்கு அமைதியின்மை என்னும் குறிப்பே கிடையாது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. ராஜயோக கல்வியே உங்கள் வருமானத்திற்கான ஒரு மூலாதாரம். ஏனெனில் இதனூடாகவே நீங்கள் அரசர்களுக்கெல்லாம் அரசர்கள் ஆகுகின்றீர்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஆன்மீக கல்வியை கற்று ஏனையோருக்கும் கற்பிக்க வேண்டும். 2. பிராமணர்களாகிய நீங்களே உண்மையான வாய்வழி தோன்றல்கள் என்ற போதையை எப்பொழுதும் கொண்டிருங்கள். உங்கள் கலியுக இரவிலிருந்து அப்பாற் சென்று பகலிற்குள் வருகின்றீர்கள். இதுவே நீங்கள் உங்களுக்கும் ஏனைய அனைவருக்கும் நன்மை அளிக்க வேண்டிய அதி மங்களகரமான உபகாரமான சங்கம யுகம் ஆகும். ஆசீர்வாதம்: ஒவ்வொரு மேன்மையான எண்ணத்தையும் பயிற்சியில் இடுகின்ற ஒரு மாஸ்டர் சர்வசக்திவானாக இருப்பீர்களாக. எண்ணங்களையும் செயல்களையும் ஒன்றாக கொண்டிருப்பவர்களே ஒரு மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவார்கள். உங்கள் எண்ணங்கள் மிகவும் மேன்மையாக இருந்த போதிலும் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப உங்கள் செயல்கள் இல்லாத போது உங்களை ஒரு மாஸ்டர் சர்வசக்திவான் என அழைக்க முடியாது. எனவே உங்களுடைய மேன்மையான எண்ணங்களை நீங்கள் பயிற்சியில் இடுகின்றீர்களா என சோதித்து பாருங்கள். தேவையான அக்கணத்தின் போது குறிப்பிட்ட அந்த சக்தியை பயன்படுத்த இயலுமாக இருப்பதே மாஸ்டர் சர்வசக்திவானின் அடையாளமாகும். எக்கணத்தின் பொழுது எக்குறிப்பிட்ட சக்தியின் தேவை உங்களுக்கு ஏற்படுகின்றதோ அக்கணமே அதனை பயன்படுத்தக்கூடிய வகையில் உங்களுடைய பௌதீக மற்றும் சூட்சும சக்திகளை அவ்வாறாக உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருங்கள். ஸ்லோகம்: ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் தமக்குள் கோபத்தை கொண்டிருந்தால் அவர்கள் தந்தையின் பெயருக்கு அவதூறு ஏற்படுத்துகின்றார்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. Arundina